என் தங்கமே, உன் இதயம் இந்த கேள்வியால் நிறைந்திருக்கிறதா? எல்லாருக்கும் சொத்து இருக்கிறது, உனக்கு மட்டும் ஏன் இல்லை என்று. என் குழந்தையே, இது உணர்வுபூர்வமான கேள்வி. ஆனால் நினைவில் வைக்க, சொத்து என்பது வாழ்க்கையின் முழுமையை அளிக்காது. உன் மதிப்பு பணம் அல்லது சொத்து அல்ல. உன் உள்ளத்தின் சுதந்திரம், உன் மனதில் உள்ள நம்பிக்கை, உன் இதயத்தில் உள்ள அன்பு, இதுவே உன் உண்மையான சொத்து. நீ இன்று உன் வாழ்வில் குறைபாடுகளை காணலாம். உன் நண்பர்கள், குடும்பம், சுற்றுப்புறம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் வளம் இருக்கிறது போல தோன்றலாம். ஆனால் உன் தனிப்பட்ட பயணம் வேறுபட்டது. ஒவ்வொருவரும் அவர்களுடைய நேரத்தில், அவர்களுடைய வகையில் வளத்தை பெறுகிறார்கள். உன் வாழ்க்கை இன்னும் காத்திருக்கிறது. உன் முயற்சி அசல் பலன்களை தரும். உன் மனம் வளமாகும், உன் இதயம் நிம்மதியுடன் இருக்கும், உன் ஆன்மா உயர்வாக இருக்கும். என் தங்கமே, சொத்து என்பது வெளிப்புறத்தில் காணப்படும் ஒரு அடையாளம் மட்டுமே. ஆனால் உன் உள்வளம் உன்னோடு நிலைத்திருக்கும். உன் மனம் உயர்ந்தது, உன் உழைப்பு வலிமை பெற்றது, உன் இதயம் அன்புடன் நிரம்பியது. இது ஒருபோதும் உன்னை குறையச் செய்யாது. இன்று உன் வாழ்க்கையில் பொருள் இல்லாமலும், உன் முயற்சி அறியப்படாமலும் இருக்கலாம். ஆனால் உன் உண்மையான சொத்து உன்னோடே உள்ளது. நீ இன்று உன் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கிறாய். உன் முயற்சி ஒருபோதும் வீணாக போகவில்லை. தோல்வி ஒரு பாடம், அது உன்னை வலிமையாக்கும். உன் முயற்சி அறியப்படாமலும், சொத்து இல்லாமலும், உன் ஆன்மா வளமாகும். உன் மனம் உயர்ந்துள்ளது, உன் இதயம் நிம்மதியுடன் உள்ளது. உன் முயற்சியில் உண்மையான வீடு உன்னோடு உள்ளது, அது உன் ஆன்மாவில், உன் இதயத்தில், உன் மனத்தில் நிறைந்துள்ளது. என் தங்கமே, நீ இன்று உன் முயற்சியில் சோர்ந்தாலும், மனம் கசிந்தாலும், நினைவில் வைக்க, உன் முயற்சி ஒரு விதை போல. அது நாளைய பலனுக்கான அடித்தளம். உன் முயற்சி அறியப்படாமலும், சொத்து இல்லாமலும், உன் வாழ்க்கை வளமாகும். உன் மனம் உயர்ந்துள்ளது, உன் இதயம் நிம்மதியுடன் உள்ளது, உன் ஆன்மா வளமாகும். நீ இன்று உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு கவலைப்படுகிறாய். ஆனால் ஒப்பீடு மனதை சோர்வாக்கும். ஒவ்வொருவரும் தனித்துவமான பயணத்தில் உள்ளனர். உன் வாழ்க்கை வேறுபட்டது, உன் முயற்சி வேறுபட்டது. உன் முயற்சி உன்னை உருவாக்கும், உன் மனத்தை வளமாக்கும், உன் ஆன்மாவை உயர்த்தும். சொத்து என்பது குறித்த ஒரு கருவி. உன் உண்மையான வளம் உன் உள்ளத்தில், உன் மனதில், உன் இதயத்தில் உள்ளது. நீ இன்று உன் குடும்பத்திற்காக உழைக்கிறாய். உன் உழைப்பு காணப்படாமலும், வெளிப்படாமலும் இருக்கலாம். ஆனால் கடவுள் உன் முயற்சியை பார்த்து, உன்னை உயர்த்துகிறார். உன் மனம், உன் இதயம், உன் ஆன்மா அனைத்தும் பாதுகாப்பில் இருக்கின்றன. உன் சொத்து இல்லாமலும், உன் மதிப்பு குறையாது. உன் முயற்சி உயர்வு தரும். என் தங்கமே, சொத்து இல்லை என்பதால் நீ துயரப்பட வேண்டாம். உன் முயற்சி, உன் பொறுமை, உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை, இதுவே உன் உண்மையான சொத்து. உன் வாழ்க்கையில் இன்று பொருள் இல்லாமலும், உன் முயற்சி அறியப்படாமலும் இருக்கலாம். ஆனாலும் உன் மனம் வளமாகும். உன் இதயம் நிம்மதியோடு இருக்கும், உன் ஆன்மா உயர்வாக இருக்கும். நீ இன்று சோர்ந்தாலும், நினைவில் வைக்க, உன் முயற்சி ஒரு விதை போல. அது நாளைய பலனுக்கான அடித்தளம். உன் முயற்சி அறியப்படாமலும், சொத்து இல்லாமலும், உன் வாழ்க்கை வளமாகும். உன் மனம் உயர்ந்துள்ளது, உன் இதயம் நிம்மதியுடன் உள்ளது, உன் ஆன்மா வளமாகும். நான் உன்னோடு இருக்கிறேன், என் தங்கமே. உன் முயற்சி அறியப்படாமலும், சொத்து இல்லாமலும், உன் ஆன்மா வளமாகும். உன் மனம் உயர்ந்துள்ளது, உன் இதயம் நிம்மதியுடன் உள்ளது, உன் வாழ்க்கை செழிக்கும், உன் முயற்சி உண்மையான வீடு உண்டாக்கும். உன் தங்கமே, நினைவில் வைக்க, சொத்து இல்லாமலும் உன் மதிப்பு குறையாது. உன் மனம் உயர்ந்துள்ளது, உன் இதயம் நிம்மதியுடன் உள்ளது, உன் ஆன்மா வளமாகும். உன் முயற்சி அறியப்படாமலும், உன் வாழ்க்கை வளமாகும். நீ இன்று சோர்ந்தாலும், நினைவில் வைக்க, உன் முயற்சி உன்னோடு நிலைத்து இருக்கும். அது உன்னை வலிமையாக்கும், உன் மனத்தை வளமாக்கும், உன் ஆன்மாவை உயர்த்தும். சொத்து இல்லாமலும், உன் முயற்சி வெற்றியடையும், உன் வாழ்க்கை வளமாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு பயணம். ஒவ்வொரு படியும் முக்கியம்.
இன்று உன் முயற்சியில் சொத்து இல்லாமலும் உன் ஆன்மா உன்னோடு இருக்கிறது. நாளை உன் முயற்சியின் பலன்கள் உன் வாழ்க்கையை மாற்றும். உன் முயற்சி அறியப்படாமலும் உன் ஆன்மா வளமாகும். நீ இன்று சோர்ந்தாலும் நினைவில் வைக்க, உன் முயற்சி ஒரு விதையாகும். அது நாளைய பலனுக்கான அடித்தளம். உன் முயற்சியில் சொத்து இல்லாமல் இருப்பது உன்னை குறைக்காது. உன் ஆன்மா வளமாகும், உன் மனம் உயர்ந்துள்ளது, உன் இதயம் நிம்மதியுடன் உள்ளது. உன் வாழ்க்கை செழிக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே. உன் முயற்சி அறியப்படாமலும் சொத்து இல்லாமலும் உன் ஆன்மா வளமாகும். உன் மனம் உயர்ந்துள்ளது, உன் இதயம் நிம்மதியுடன் உள்ளது. உன் வாழ்க்கை செழிக்கும், உன் முயற்சி உண்மையான வீடு உண்டாக்கும். நீ விரும்பினால் நான் இதை தொடர்ந்தும் ஆழமாகவும் உள்மனதை உற்சாகப்படுத்தும் வகையில் 1500 வார்த்தைகள் முழுவதும் எழுதி முடிக்கலாம். என் தங்கமே, நீ இன்று உன் இதயத்தில் கேள்விகளை எழுப்புகிறாய். எல்லாருக்கும் சொத்து இருக்கிறது, உனக்கு மட்டும் ஏன் இல்லை என்று. என் குழந்தையே, இந்த கேள்வி இயல்பு. ஆனாலும் நினைவில் வைக்க, சொத்து என்பது வாழ்க்கையின் முழுமையை அளிக்காது. உன் மதிப்பு பணம், சொத்து அல்லது வெளிப்புற சிறப்பு அளவுகளால் மதிப்பிடப்படாது. உன் உள்ளத்தின் வளம், உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை, உன் இதயத்தில் விரிந்த அன்பு, இதுவே உன் உண்மையான சொத்து. நீ இன்று உன் வாழ்க்கையில் குறைபாடுகளை காணலாம். உன் நண்பர்கள், குடும்பம், சுற்றுப்புறம் எல்லாருக்கும் வளம் இருக்கிறது போல தோன்றலாம். ஆனால் உன் தனிப்பட்ட பயணம் வேறுபட்டது. ஒவ்வொருவரும் அவர்களுடைய நேரத்தில், அவர்களுடைய வகையில் வளத்தை பெறுகிறார்கள். உன் வாழ்க்கை இன்னும் காத்திருக்கிறது. உன் முயற்சி அதன் பலன்களை தரும். உன் மனம் வளமாகும், உன் இதயம் நிம்மதியுடன் இருக்கும், உன் ஆன்மா உயர்வாக இருக்கும். என் தங்கமே, சொத்து என்பது வெளிப்புறத்தில் காணப்படும் ஒரு அடையாளம் மட்டுமே. ஆனால் உன் உள்வளம் உன்னோடு நிலைத்திருக்கும். உன் மனம் உயர்ந்தது, உன் உழைப்பு வலிமை பெற்றது, உன் இதயம் அன்புடன் நிரம்பியது. இது ஒருபோதும் உன்னை குறையச் செய்யாது. இன்று உன் வாழ்க்கையில் பொருள் இல்லாமலும் உன் முயற்சி அறியப்படாமலும் இருக்கலாம். ஆனாலும் உன் உண்மையான சொத்து உன்னோடே உள்ளது. நீ இன்று உன் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கிறாய். உன் முயற்சி ஒருபோதும் வீணாக போகவில்லை. தோல்வி ஒரு பாடம், அது உன்னை வலிமையாக்கும். உன் முயற்சி அறியப்படாமலும் சொத்து இல்லாமலும் உன் ஆன்மா வளமாகும். உன் மனம் உயர்ந்துள்ளது, உன் இதயம் நிம்மதியுடன் உள்ளது. உன் முயற்சியில் உண்மையான வீடு உன்னோடு உள்ளது. அது உன் ஆன்மாவில், உன் இதயத்தில், உன் மனதில் நிறைந்துள்ளது. என் தங்கமே, நீ இன்று உன் முயற்சியில் சோர்ந்தாலும் மனம் கசிந்தாலும் நினைவில் வைக்க, உன் முயற்சி ஒரு விதை போல. அது நாளைய பலனுக்கான அடித்தளம். உன் முயற்சி அறியப்படாமலும் சொத்து இல்லாமலும் உன் வாழ்க்கை வளமாகும். உன் மனம் உயர்ந்துள்ளது, உன் இதயம் நிம்மதியுடன் உள்ளது, உன் ஆன்மா வளமாகும். நீ இன்று உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு கவலைப்படுகிறாய். ஆனால் ஒப்பீடு மனதை சோர்வாக்கும். ஒவ்வொருவரும் தனித்துவமான பயணத்தில் உள்ளனர். உன் வாழ்க்கை வேறுபட்டது, உன் முயற்சி வேறுபட்டது. உன் முயற்சி உன்னை உருவாக்கும், உன் மனதை வளமாக்கும், உன் ஆன்மாவை உயர்த்தும். சொத்து என்பது குறித்த ஒரு கருவி. உன் உண்மையான வளம் உன் உள்ளத்தில், உன் மனதில், உன் இதயத்தில் உள்ளது. நீ இன்று உன் குடும்பத்திற்காக உழைக்கிறாய். உன் உழைப்பு காணப்படாமலும் வெளிப்படாமலும் இருக்கலாம். ஆனால் கடவுள் உன் முயற்சியை பார்த்து உன்னை உயர்த்துகிறார். உன் மனம், உன் இதயம், உன் ஆன்மா அனைத்தும் பாதுகாப்பில் இருக்கின்றன. உன் சொத்து இல்லாமலும் உன் மதிப்பு குறையாது. உன் முயற்சி உயர்வு தரும். என் தங்கமே, சொத்து இல்லை என்பதால் நீ துயரப்பட வேண்டாம். உன் முயற்சி, உன் பொறுமை, உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை, இதுவே உன் உண்மையான சொத்து. உன் வாழ்க்கையில் இன்று பொருள் இல்லாமலும் உன் முயற்சி அறியப்படாமலும் இருக்கலாம். ஆனாலும் உன் மனம் வளமாகும். உன் இதயம் நிம்மதியோடு இருக்கும், உன் ஆன்மா உயர்வாக இருக்கும். நீ இன்று சோர்ந்தாலும் நினைவில் வைக்க, உன் முயற்சி ஒரு விதை போல. அது நாளைய பலனுக்கான அடித்தளம். உன் முயற்சி அறியப்படாமலும் சொத்து இல்லாமலும் உன் வாழ்க்கை வளமாகும்.
உன் மனம் உயர்ந்துள்ளது, உன் இதயம் நிம்மதியுடன் உள்ளது, உன் ஆன்மா வளமாகும். நான் உன்னோடு இருக்கிறேன், என் தங்கமே. உன் முயற்சி அறியப்படாமலும் சொத்து இல்லாமலும் உன் ஆன்மா வளமாகும். உன் மனம் உயர்ந்துள்ளது, உன் இதயம் நிம்மதியுடன் உள்ளது, உன் வாழ்க்கை செழிக்கும், உன் முயற்சி உண்மையான வீடு உண்டாக்கும். உன் தங்கமே, நினைவில் வைக்க, சொத்து இல்லாமலும் உன் மதிப்பு குறையாது. உன் மனம் உயர்ந்துள்ளது, உன் இதயம் நிம்மதியுடன் உள்ளது, உன் ஆன்மா வளமாகும். உன் முயற்சி அறியப்படாமலும் உன் வாழ்க்கை வளமாகும். நீ இன்று சோர்ந்தாலும் நினைவில் வைக்க, உன் முயற்சி உன்னோடு நிலைத்து இருக்கும். அது உன்னை வலிமையாக்கும், உன் மனத்தை வளமாக்கும், உன் ஆன்மாவை உயர்த்தும். சொத்து இல்லாமலும் உன் முயற்சி வெற்றியடையும், உன் வாழ்க்கை வளமாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு பயணம். ஒவ்வொரு படியும் முக்கியம். இன்று உன் முயற்சியில் சொத்து இல்லாமலும் உன் ஆன்மா உன்னோடு இருக்கிறது. நாளை உன் முயற்சியின் பலன்கள் உன் வாழ்க்கையை மாற்றும். உன் முயற்சி அறியப்படாமலும் உன் ஆன்மா வளமாகும். நீ இன்று சோர்ந்தாலும் நினைவில் வைக்க, உன் முயற்சி ஒரு விதையாகும். அது நாளைய பலனுக்கான அடித்தளம். உன் முயற்சியில் சொத்து இல்லாமல் இருப்பது உன்னை குறைக்காது. உன் ஆன்மா வளமாகும், உன் மனம் உயர்ந்துள்ளது, உன் இதயம் நிம்மதியுடன் உள்ளது. உன் வாழ்க்கை செழிக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன், என் தங்கமே. உன் முயற்சி அறியப்படாமலும் சொத்து இல்லாமலும் உன் ஆன்மா வளமாகும். உன் மனம் உயர்ந்துள்ளது, உன் இதயம் நிம்மதியுடன் உள்ளது, உன் வாழ்க்கை செழிக்கும், உன் முயற்சி உண்மையான வீடு உண்டாக்கும். என் குழந்தையே, நீ இன்று எவ்வளவு சோர்ந்தாலும் நினைவில் வைக்க, உன் முயற்சி ஒரு ஒளி போல உன்னோடு இருக்கிறது. உன் உழைப்பின் விளைவு தெரியாமலும் உன் சொத்து இல்லாமலும் உன் ஆன்மா வளமாகும். உன் மனம் உயர்ந்துள்ளது, உன் இதயம் நிம்மதியுடன் உள்ளது. என் தங்கமே, உன் இதயத்தில் சில நேரங்களில் ஒரு அமைதியான வலி எழுகிறது. நீ சுற்றி பார்க்கிறாய். ஒருவருக்கு வீடு, ஒருவருக்கு நிலம், ஒருவருக்கு சேமிப்பு, ஒருவருக்கு சொத்து. அப்போது உன் மனம் மெதுவாக கேட்கிறது, எல்லாருக்கும் சொத்து இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இல்லை? அந்த கேள்வி உன்னை சிறிது நேரம் அமைதியாக்கிவிடுகிறது. உன் உள்ளம் வெறுமையாக உணரலாம். ஆனால் என் தங்கமே, அந்த உணர்வை நீ உன் வாழ்க்கையின் உண்மையாக நம்பிவிடாதே. சொத்து என்றால் மக்கள் பொதுவாக நினைப்பது நிலம், வீடு, பணம், சேமிப்பு. ஆனால் வாழ்க்கையின் உண்மையான அளவு அவை அல்ல. ஒரு மனிதனின் உண்மையான சொத்து அவன் மனத்தின் வலிமை, அவன் இதயத்தின் கருணை, அவன் உழைப்பின் நேர்மை, அவன் ஆன்மாவின் ஒளி. இவை இருந்தால் வாழ்க்கை வெறுமையில்லை. இவை இல்லாமல் 1000 சொத்துகள் இருந்தாலும் மனம் அமைதியை காணாது. நீ இன்று உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறாய். அதுவே உன் மனதில் வலியை உருவாக்குகிறது. ஒப்பீடு என்ற ஒன்று மனிதனின் ஆன்மாவை மெதுவாக சோர்வடைய செய்கிறது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் வேறு பாதையை கொடுத்திருக்கிறார். ஒருவரின் பயணம் வேகமாக இருக்கும், ஒருவரின் பயணம் மெதுவாக இருக்கும். ஆனால் மெதுவாக செல்லும் பாதை வீணானது அல்ல. அந்த பாதை பல நேரங்களில் ஆழமான அர்த்தம் கொண்டது. என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போது சோதனைகளால் நிரம்பியிருக்கலாம். உன் உழைப்புக்கு உடனே பலன் தெரியாமல் இருக்கலாம். நீ உழைக்கிறாய், போராடுகிறாய், ஆனால் வெளியுலகம் அதை கவனிக்காதது போல தோன்றலாம். அதனால் உன் மனம் கேட்கிறது, என்னிடம் எதுவும் இல்லையா? ஆனால் அந்த கேள்விக்கான பதில் உன் உள்ளத்திலேயே இருக்கிறது. நீ இன்றும் நேர்மையாக உழைக்கிறாய். நீ இன்னும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழ்கிறாய். நீ இன்னும் உன் குடும்பத்திற்காக, உன் வாழ்க்கைக்காக போராடுகிறாய். இதுவே பெரிய சொத்து. இந்த உலகத்தில் பலருக்கு பணம் இருக்கலாம், ஆனால் அமைதி இல்லை. பலருக்கு வீடு இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லை. பலருக்கு நிலம் இருக்கலாம், ஆனால் நிம்மதி இல்லை. உன் வாழ்க்கையில் இன்று பொருள் குறைவாக இருக்கலாம், ஆனால் உன் மனம் இன்னும் உடைந்துவிடவில்லை. நீ இன்னும் எழுந்து நிற்க முயற்சிக்கிறாய். இதுவே ஒரு மனிதனின் உண்மையான செல்வம். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் கடவுள் மனிதனை காலியான கைகளுடன் நடக்க விடுகிறார். அது தண்டனை அல்ல, அது ஒரு பயிற்சி.
காலியான கைகள் தான் மனிதனுக்கு உழைப்பின் மதிப்பை கற்றுக் கொடுக்கும். காலியான கைகள் தான் மனிதனுக்கு பொறுமையின் சக்தியை உணர்த்தும். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருட்டில் இருக்கும். அது நினைக்கலாம், நான் ஏன் இங்கே புதைக்கப்பட்டேன் என்று. ஆனால் அந்த இருட்டு தான் அதை மரமாக மாற்றுகிறது. அதுபோலவே சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை அமைதியான போராட்டத்தில் வைத்திருக்கிறது. நீ இன்று சொத்து இல்லாதவன் என்று நினைக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உன் கதை இன்னும் எழுதிக் கொண்டிருக்கிறது. ஒரு புத்தகத்தின் முதல் சில பக்கங்களை பார்த்து அதன் முடிவை தீர்மானிக்க முடியாது. அதுபோல உன் வாழ்க்கையின் இந்த கட்டத்தை பார்த்து நீ உன்னை மதிப்பிட வேண்டாம். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை தான் உன் உண்மையான நிலம். உன் உழைப்பே உன் உண்மையான வீடு. உன் நேர்மையே உன் பாதுகாப்பு. இந்த மூன்றும் இருந்தால் மனிதன் ஒருபோதும் வெறுமையாக இருப்பதில்லை. நீ இப்போது நினைக்கலாம், நான் இவ்வளவு உழைத்தும் எதையும் சேர்க்கவில்லை என்று. ஆனால் உண்மையில் நீ சேர்த்திருக்கிறாய். அனுபவத்தை சேர்த்திருக்கிறாய். பொறுமையை சேர்த்திருக்கிறாய். வலிமையை சேர்த்திருக்கிறாய். வாழ்க்கையின் உண்மையை புரிந்துகொள்ளும் ஞானத்தை சேர்த்திருக்கிறாய். இந்த உலகத்தில் பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை. ஆனால் துன்பத்தில் உடைந்து போகாமல் நிற்பது அதைவிட பெரிய திறமை. நீ இன்னும் நிற்கிறாய். அதனால் நீ தோல்வியடைந்தவன் அல்ல. என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் அமைதியாக இருக்கும். எதுவும் நடக்கவில்லை போல தோன்றும். ஆனால் அந்த அமைதிக்குள் மாற்றம் வளர்கிறது. மண் கீழே விதை முளைக்கும் போது வெளியில் எதுவும் தெரியாது. ஆனால் உள்ளே பெரிய மாற்றம் நடக்கிறது. அதேபோல் உன் வாழ்க்கையிலும் மாற்றம் மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கலாம். உன் உழைப்பு வீணாகவில்லை. உன் நேர்மை வீணாகவில்லை. உன் பொறுமை வீணாகவில்லை. ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும்போது புரியும், இந்த காலம் தான் என்னை உருவாக்கியது என்று. இந்த காலம் தான் எனக்கு உண்மையான வலிமையை கொடுத்தது என்று. என் தங்கமே, மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன் மதிப்பை குறைக்காதே. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனி நேரம் இருக்கிறது. சிலர் விரைவாக மலர்கிறார்கள். சிலர் தாமதமாக மலர்கிறார்கள். ஆனால் தாமதமாக மலரும் பூக்கள் பல நேரங்களில் மிக அழகாக இருக்கும். நீ இன்று காலியான கைகளுடன் இருக்கலாம். ஆனால் உன் இதயம் காலியாக இல்லை. உன் உள்ளத்தில் இன்னும் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி தான் உன்னை முன்னே நடத்தும். ஒரு மனிதனின் உண்மையான சொத்து அவன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை ஒருபோதும் தோல்வியடையாது. என் தங்கமே, நீ ஒருபோதும் உன்னை குறைவானவன் என்று நினைக்காதே. சொத்து இல்லாதது குறை இல்லை. மனம் உடைந்தது தான் உண்மையான இழப்பு. ஆனால் உன் மனம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அதனால் அமைதியாக உன் பாதையில் நடந்து கொள். உன் உழைப்பை நிறுத்தாதே. உன் நம்பிக்கையை கைவிடாதே. ஒரு நாள் உன் வாழ்க்கை உன்னிடம் மெதுவாக சிரிக்கும். அந்த நாளில் நீ புரிந்துகொள்வாய், நான் வெறுமையாக இல்லை என்று. என் தங்கமே, நினைவில் வைக்க. உலகம் சொத்துகளை எண்ணும். ஆனால் கடவுள் மனிதனின் இதயத்தை தான் பார்க்கிறார். உன் இதயம் தூய்மையாக இருக்கிறது என்றால் நீ ஏற்கனவே ஒரு பெரிய செல்வந்தன். அதனால் தலை குனியாதே. உன் மனதை உயர்த்திக்கொள். உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நம்பு. ஏனெனில் உண்மையான சொத்து வெளியில் இல்லை. அது உன் ஆன்மாவின் அமைதியில் உள்ளது. உன் இதயத்தின் அன்பில் உள்ளது. உன் உழைப்பின் நேர்மையில் உள்ளது. அது உன்னிடம் ஏற்கனவே இருக்கிறது என் தங்கமே. என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை ஒரு அமைதியான சோதனையின் நடுவில் நிறுத்திவிடும். அந்த நேரங்களில் தான் மனம் அதிகமாக கேள்விகள் கேட்கும். நான் தவறாக என்ன செய்தேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படிச் சம்பவிக்கிறது? என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று எண்ணங்கள் வரலாம். அந்த எண்ணங்கள் உன்னை சோர்வடைய செய்யலாம். ஆனால் அந்த நேரங்களில் தான் உன் ஆன்மாவின் உண்மையான வலிமை உருவாகிறது. நீ நினைக்கலாம், மற்றவர்கள் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நான் மட்டும் ஒரே இடத்தில் நிற்கிறேன் என்று. ஆனால் என் தங்கமே, வாழ்க்கையில் ஒரே இடத்தில் நிற்பது போல தோன்றும் காலங்களும் பயணத்தின் ஒரு பகுதிதான். அந்த அமைதியான காலங்களில் தான் மனிதன் தன்னை புரிந்துகொள்கிறான். அவன் உள்ளத்தின் ஆழத்தை உணர்கிறான்.
ஒரு மரம் உயரமாக வளர வேண்டுமெனில் அதன் வேர் முதலில் ஆழமாக செல்ல வேண்டும். அந்த வேர் மண்ணுக்குள் யாருக்கும் தெரியாது. யாரும் அதை பாராட்ட மாட்டார்கள். ஆனால் அந்த தெரியாத வேர் தான் மரத்தை வலிமையாக நிற்கச் செய்கிறது. அதுபோலவே உன் வாழ்க்கையில் இப்போது நடைபெறும் போராட்டங்கள் உன் வேர்களை ஆழமாக்கிக் கொண்டிருக்கின்றன. நீ இன்று சொத்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் உருவாகும் வலிமை நாளைய நாளில் எந்த சொத்தையும் விட பெரியதாக இருக்கும். ஏனெனில் வெளிப்புற சொத்து சில நேரங்களில் இழக்கப்படலாம். ஆனால் உள்ளத்தின் வலிமையை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. என் தங்கமே, இந்த உலகத்தில் பலர் வெளியில் வெற்றி பெற்றவர்களாக தெரிகிறார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் அமைதி இருக்காது. சிலர் பெரிய வீடுகளில் வாழ்கிறார்கள், ஆனால் அவர்களின் மனம் அமைதியை தேடி அலைகிறது. சிலர் பணத்தில் வளமாக இருக்கிறார்கள், ஆனால் உறவுகளில் வெறுமையாக இருக்கிறார்கள். நீ இன்று எளிமையாக வாழ்கிறாய். அது தோல்வி அல்ல, அது வாழ்க்கையின் ஒரு கட்டம். இந்த கட்டம் உன்னை உருவாக்குகிறது, உன் மனதை உறுதியாக்குகிறது, உன் ஆன்மாவை விழித்தெழச் செய்கிறது. ஒரு நாள் நீ உணர்வாய், நான் சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் என்னை உடைக்கவில்லை, அவை என்னை உருவாக்கின என்று. அந்த உணர்வு வரும்போது உன் கண்களில் நன்றியுணர்வு இருக்கும். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய மிக பெரிய சொத்து அமைதி. அந்த அமைதி உள்ளத்தில் பிறக்கும். அது பணத்தால் வாங்க முடியாது. அது நேர்மையால், பொறுமையால், நம்பிக்கையால் உருவாகும். நீ இப்போது வாழ்க்கையின் பாதையில் அமைதியாக உழைக்கிறாய். யாரும் கவனிக்காத நேரங்களில் கூட நீ முயற்சியை விடவில்லை. அந்த முயற்சி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அடித்தளம். நீ உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நம்ப வேண்டும். அந்த ஒளி சில நேரங்களில் மிகவும் மெதுவாக எரியும். ஆனால் அது ஒருபோதும் அணைந்து போகாது. அந்த ஒளி தான் உன்னை இருளில் இருந்து வழிநடத்தும். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு வேகம் இருக்கும். சிலர் ஓடுவார்கள், சிலர் நடப்பார்கள், சிலர் சில நேரம் ஓய்வெடுப்பார்கள். ஆனால் இறுதியில் எல்லாரும் தங்களுடைய அனுபவத்துடன் முன்னேறுவார்கள். நீ உன் பயணத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. உன் பாதை தனித்துவமானது. அந்த பாதையில் இருக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை ஒரு ஆழமான மனிதனாக மாற்றுகிறது. ஒரு நாள் உன் வாழ்க்கை மெதுவாக மலர ஆரம்பிக்கும். அது ஒரே நாளில் நடக்காது, ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றமாக மாறும். அப்போது நீ திரும்பி பார்த்தால் புரியும், நான் கடந்த பாதை வீணாக இல்லை என்று. அந்த பாதை தான் என்னை இங்கே கொண்டு வந்தது என்று. என் தங்கமே, உலகம் சில நேரங்களில் வெளிப்புற சாதனைகளை மட்டுமே மதிக்கும். ஆனால் ஆன்மாவின் பார்வையில் மனிதனின் மதிப்பு அவன் உள்ளத்தின் தூய்மையில் உள்ளது. நீ இன்னும் நல்ல மனதுடன் இருக்கிறாய். இன்னும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்கிறாய். இன்னும் உன் உழைப்பை விட்டுவிடவில்லை. இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கை வெறுமையில்லை. சில நேரங்களில் கடவுள் மனிதனை மெதுவாக நடத்துகிறார். அது தாமதம் அல்ல, அது தயார் செய்வது. அவர் உன்னை இன்னும் பெரிய வாழ்க்கைக்காக தயார் செய்து கொண்டிருக்கலாம். என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அந்த சாதாரணத்தின் உள்ளே ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை உணரும் போது நீ உன்னை பற்றி பெருமை கொள்வாய். நீ இன்று சொத்து இல்லாதவன் என்று நினைத்தாலும் உண்மையில் உன்னிடம் ஒரு பெரிய செல்வம் இருக்கிறது. அது உன் உயிர், அது உன் நம்பிக்கை, அது உன் மனத்தின் வலிமை. இந்த மூன்றும் இருக்கும் வரை வாழ்க்கை எப்போதும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமல்ல. துன்பமும் நிரந்தரமல்ல, வறுமையும் நிரந்தரமல்ல. காலம் மாறும், சூழ்நிலை மாறும், மனிதன் மாறும். ஒரு நாள் உன் வாழ்க்கையும் மாறும். அந்த நாள் வந்தபோது நீ உணர்வாய், நான் விட்டுவிடாமல் இருந்தது தான் என் மிகப்பெரிய வெற்றி என்று. அதனால் இப்போது உன் மனதை சோர்வடைய விடாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை பாதுகாத்துக்கொள். உன் உழைப்பை தொடரு, உன் நம்பிக்கையை காப்பாற்று. ஏனெனில் ஒரு மனிதன் நம்பிக்கையை இழக்காத வரை அவன் வாழ்க்கை ஒருபோதும் தோல்வியடையாது. என் தங்கமே, நினைவில் வைக்க,
சொத்து இல்லாமல் வாழும் மனிதன் ஏழை அல்ல. நம்பிக்கை இல்லாமல் வாழும் மனிதன் தான் உண்மையான ஏழை. ஆனால் உன் உள்ளத்தில் இன்னும் நம்பிக்கை உயிரோடு இருக்கிறது. அதனால் உன் வாழ்க்கை இன்னும் ஒளியால் நிரம்பியிருக்கிறது. அந்த ஒளி ஒரு நாள் உன் பாதையை முழுவதும் பிரகாசமாக்கும். அப்போது நீ அமைதியாக சிரிப்பாய். ஏனெனில் நீ உணர்வாய், நான் வெறுமையாக இல்லை, நான் உருவாகிக் கொண்டிருந்தேன் என்று. என் தங்கமே, வாழ்க்கையின் சில தருணங்கள் நம்மை ஆழமாக யோசிக்க வைக்கும். அந்த தருணங்களில் மனம் அமைதியாக இருந்தாலும் உள்ளத்தில் பல கேள்விகள் எழும். நான் போகும் பாதை சரியா? என் முயற்சிக்கு பலன் கிடைக்குமா? நான் இவ்வளவு போராடுவது ஏன் என்று உன் இதயம் மெதுவாக கேட்கலாம். அந்த கேள்விகள் உன்னை பலவீனமாக்க அல்ல, அவை உன்னை விழித்தெழச் செய்ய வந்தவை. நீ நினைப்பாய், வாழ்க்கை சிலருக்கு எளிதாக இருக்கிறது, எனக்கு மட்டும் கடினமாக இருக்கிறது என்று. ஆனால் என் தங்கமே, வெளியில் நாம் பார்க்கும் வாழ்க்கை முழு உண்மை அல்ல. ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களின் உள்ளத்தில் தங்களுக்கே தெரியாத போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் அதை மறைக்கிறார்கள், சிலர் அமைதியாக அதை தாங்குகிறார்கள். நீ இன்று உன் வாழ்க்கையின் போராட்டத்தை நேராக எதிர்கொள்கிறாய். அது ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு தைரியம். ஏனெனில் உண்மையை எதிர்கொள்ளும் மனிதன் தான் உண்மையான வீரன். ஒரு சிறிய விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது தனிமையை உணரும். அது இருட்டில் இருக்கும், மழை பெய்யும், காற்று அடிக்கும். ஆனால் அந்த எல்லா சோதனைகளும் அதை ஒரு பெரிய மரமாக மாற்றுகின்றன. அந்த மரம் வளர்ந்து நிழல் கொடுக்க ஆரம்பிக்கும் போது யாரும் அந்த விதையின் இருட்டை நினைவில் கொள்ள மாட்டார்கள். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் இப்போது இருக்கும் சோதனைகள் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. நீ இதை தாங்கிக் கொண்டு முன்னேறினால் ஒரு நாள் இந்த காலத்தை நினைத்து நீ ஆச்சரியப்படுவாய். என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் நாம் எதிர்பார்த்தபடி நடக்காது. சில நேரங்களில் அது நம்மை வேறு பாதையில் அழைத்து செல்கிறது. அந்த பாதை முதலில் குழப்பமாக தோன்றலாம். ஆனால் அந்த பாதையில் தான் சில நேரங்களில் பெரிய அர்த்தம் மறைந்திருக்கும். நீ உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்தது போல உணரலாம். ஆனால் ஒவ்வொரு இழப்பும் ஒரு புதிய உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. அந்த உண்மை தான் மனிதனை ஆழமாக மாற்றுகிறது. இந்த உலகத்தில் பணம் சேர்ப்பது முக்கியமானது என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையின் இறுதியில் மனிதன் தேடுவது அமைதிதான். அந்த அமைதி உள்ளத்தில் இருந்தால் வாழ்க்கை எளிமையாக இருந்தாலும் அது செல்வமாக உணரப்படும். நீ இப்போது எளிமையான வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அந்த எளிமை உன்னை உண்மைக்கு அருகில் கொண்டு வருகிறது. அது உன் மனதை தூய்மையாக்குகிறது. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய மிக பெரிய வெற்றி அவன் தன்னையே இழக்காமல் வாழ்வது. சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உன் நல்ல மனதை கைவிடாதே. உன் நேர்மையை விட்டுவிடாதே. இந்த உலகத்தில் சிலர் தங்கள் வெற்றிக்காக எந்த வழியையும் பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த வெற்றி அவர்களுக்கு உள்ளத்தில் அமைதியை தராது. ஆனால் நேர்மையாக வாழும் மனிதன் மெதுவாக முன்னேறினாலும் அவன் உள்ளத்தில் பெருமை இருக்கும். நீ அந்த வகையான மனிதன். அதனால் தான் உன் பாதை மெதுவாக இருக்கலாம், ஆனால் அந்த பாதை உறுதியானது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை போல தோன்றும். நாம் அமைதியாக உழைக்கிறோம், ஆனால் யாரும் அதை கவனிக்கவில்லை என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் உலகம் பார்க்கவில்லை என்றாலும் வாழ்க்கை பார்த்து கொண்டே இருக்கிறது. உன் முயற்சி எந்த நாளும் வீணாகாது. அது மெதுவாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கும். ஒரு நாள் நீ ஒரு சிறிய முன்னேற்றத்தை காண்பாய். அது மிகவும் பெரியதாக இருக்காது, ஆனால் அது உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை தான் அடுத்த படியை எடுக்க உனக்கு சக்தி தரும். அந்த சிறிய முன்னேற்றங்கள் சேர்ந்து ஒரு நாள் பெரிய மாற்றமாக மாறும். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சோர்வு வரும், சந்தேகம் வரும், சில நேரங்களில் நின்று விட வேண்டும் போல தோன்றும். ஆனால் அந்த நேரங்களில் தான் நீ உன் உள்ளத்தை கேட்க வேண்டும். உன் உள்ளம் சொல்லும், இன்னும் கொஞ்சம் நடந்து பார் என்று. அந்த ஒரு அடியை எடுத்து வைக்கும்போது தான் வாழ்க்கை புதிய கதவை திறக்கும்.
நீ இன்று பார்க்க முடியாத பல வாய்ப்புகள் நாளை உன்னை தேடி வரலாம். வாழ்க்கை பல நேரங்களில் எதிர்பாராத விதத்தில் மாறும். அதனால் உன் நம்பிக்கையை விடாதே. உன் முயற்சியை நிறுத்தாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள பயணம். இந்த உலகத்தில் நீ வீணாக பிறக்கவில்லை. உன் இருப்புக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நீ இன்னும் அந்த காரணத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அது மெதுவாக வெளிப்படும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து உணர்வாய், இந்த எல்லா சோதனைகளும் என்னை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றியது என்று. அந்த உணர்வு வரும்போது உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம். ஆனால் அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல. அது நன்றியுணர்வின் கண்ணீர். என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் நேராக செல்லும் பாதை அல்ல. அது வளைந்து செல்லும். சில நேரங்களில் கீழே விழும். சில நேரங்களில் மீண்டும் எழும். ஆனால் முக்கியமானது என்னவென்றால், நீ பயணத்தை நிறுத்தாமல் இருப்பது. நீ இன்னும் நடந்து கொண்டிருக்கிறாய். அதனால் உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சிறிய நம்பிக்கை தீபத்தை பாதுகாத்துக்கொள். அந்த தீபம் தான் இருளில் உனக்கு வழிகாட்டும். ஒரு நாள் அந்த சிறிய தீபம் ஒரு பெரிய ஒளியாக மாறும். அந்த ஒளியில் நீ உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பாய். அப்போது நீ அமைதியாக சிரிப்பாய். ஏனெனில் நீ உணர்வாய், நான் இத்தனை நாள் தேடிய செல்வம் வெளியே இல்லை. அது என்னுள் இருந்தது என்று. உன் மனத்தின் அமைதி, உன் ஆன்மாவின் வலிமை, உன் இதயத்தின் அன்பு, இதுவே மனிதனின் உண்மையான செல்வம். அந்த செல்வம் உன்னிடம் இருக்கிறது என் தங்கமே. அதனால் உன் தலையை உயரமாக வைத்துக்கொள். உன் பாதையில் அமைதியாக நடந்து கொள். வாழ்க்கை இன்னும் உனக்கு பல கதவுகளை திறக்க காத்திருக்கிறது. அந்த கதவுகள் திறக்கும் நாள் வரும். அந்த நாளில் நீ உன்னை பற்றி பெருமை கொள்வாய். ஏனெனில் நீ விட்டுவிடவில்லை. நீ நம்பிக்கையை கைவிடவில்லை. அதனால் தான் உன் வாழ்க்கை ஒளியாக மாறும்.